சினிமாவிற்குள் நுழைந்து 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேல் நடித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை தக்கவைத்துக் கொண்டு பிஸியாக நடித்து முன்னணி நடிகர்களில் ஒருவராக சிவகார்த்திகேயன் இடம் பிடித்து விட்டார். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கெட்டியாக பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர வேண்டும் என்று சொல்வார்கள். இதற்கு உதாரணமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறார். அந்த வகையில் 22வது படமாக கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் முன்னாள் மறைந்த மேஜர் முகுந்த வரதராஜன் பயோபிக் கதையில் அமரன் படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பில் அனைத்தும் முடிந்த நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை வித்தியாசமான கதையை எடுத்து நடிக்காத சிவகார்த்திகேயன் முதலாக ஒரு ராணுவ வீரர் கதையில் நடித்திருக்கிறார். இப்படம் வருகிற அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகிறது. இதனை அடுத்து SK23 படமாக AR முருகதாஸ் இயக்கத்தில் NV பிரசாத் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கிறார். இதில் இவருக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் நடிக்கிறார். அனிருத் இசையமைக்கிறார். அத்துடன் 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிறது. இப்படத்தின் கதையை முதலில் விஜய்க்காகத்தான் இயக்குனர் தேர்வு செய்து வைத்திருந்தார். ஆனால் சில சந்தர்ப்பங்களால் சிவகார்த்திகேயனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டது. அடுத்ததாக சிவகார்த்திகேயனுக்கு மிக வெற்றி படமாக கை கொடுத்த டான் படத்தின் இயக்குனர் மற்றும் SKவின் நண்பருமான சிபி சக்கரவர்த்தியுடன் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அந்த வகையில் SK24வது படத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இதில் இவருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தானா நடிக்கிறார். இது சம்பந்தமான கதைகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் SJ சூர்யா கமிட் ஆகி இருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதனை அடுத்து விஜய்க்கு கோட் படத்தை கொடுத்த வெங்கட் பிரபுவுடன் சிவகார்த்திகேயன் 25வது படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கிறார். இப்படத்தின் கதையானது வெங்கட் பிரபு ஸ்டைலில் ஜாலியாகவும் SKக்கு ஏற்ற மாதிரி காதல் ஆக்ஷன் காட்சிகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கோட் படம் ரிலீஸ் ஆன பிறகு வெளியாகும். அடுத்ததாக சூர்யா தவறவிட்ட வாய்ப்பான புறநானூறு படத்தில் SK அவருடைய 26வது படத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் திருப்புமுனை படமாக இப்படம் வெற்றி பெறும் அமையப் போகிறது. ஆனால் அந்த கதையில் தற்போது SK நடிக்கிறார் என்றால் நிச்சயம் ஒரு சம்பவத்திற்கு தயாராகத்தான் இருக்கும். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை கைவசம் வைத்துக் கொண்டு பிஸியாக நடித்து வரும் சிவகார்த்திகேயன் சைலண்டாக லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி படத்திலும் முக்கியமான கேரக்டரில் நடித்து வருவதாக பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு வருகிறது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய கனவே ரஜினி கூட நடிக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் இப்படத்தின் மூலம் அந்த கனவையும் நிறைவேற்றும் விதமாக தூண்டிலை போட்டுவிட்டார். இப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கும் இயக்குனர்கள் எல்லாம் பழைய ஹீரோக்களுக்கு குட் பை சொல்லிவிட்டு சிவகார்த்திகேயன் பக்கம் திரும்பிவிட்டார்கள் என்றால் இனி எல்லாமே வெற்றிதான்.